சமநிலையற்ற நிலமாயின் அதனை சமநிலைப்படுத்த வேண்டியது கட்டாயமாகும். ஏன் நாங்கள் இதனை சமத்தரையாக தயாரித்துக் கொள்வது அவசியமெனின், பயன்படுத்தப்படுகின்ற உரம் ஒரு இடத்தில் ஒன்று சேராது இருப்பதற்காகவும், மழை பெய்கின்ற போது தண்ணீர் ஒரே இடத்தில் ஒன்று சேராது இருப்பதற்கு ஆகும். நன்கு சூரிய ஒளி படுகின்ற இடமாக இருத்தல் வேண்டும். அதிக எண்ணிக்கையிலான பழுக்கன்களுடன் வெற்றிகரமான வெற்றிலை செய்கைக்கு சூரிய ஒளி அவசியமாகும். நிழல் அதிகமாக காணப்படுகின்ற போது வெற்றிலையின் நிறை குறைவதுடன் தரமற்ற கொழுந்துகள் மற்றும் இலைகள் உருவாகின்றன. ஏற்றுமதியின் பொருட்டு வெற்றிலை உற்பத்தி செய்யப்படுகின்ற போது 30 தொடக்கம் 35% அளவில் நிழல் தேவைப்படுகிறது. தென்னை செய்கையின் கீழ் ஊடு பயிராக பயிர் செய்கின்ற போது 15 வருடங்களை கொண்ட தென்னை மரங்கள் தேவையான நிழல் விகிதாசாரத்தை பெற்று தருகின்றன. சிறந்த வடிகால் அமைப்பு காணப்படுகின்ற இடமாக இருத்தல். பொதுவாக வெற்றிலை செய்கைக்கு அமிழ்ந்த பாத்திகள் தயாரிக்கப்படுகின்றன. அவ்வாறே நீர்ப்பாசனம் விருத்தி அடையாத இடங்களில் உயர் பாத்திகள் தயாரிக்கப்படுகின்றன. நீர்ப்பாசனம் பாதிக்கின்ற போது வேர் சார்ந்த நோய்கள் ஏற்படுகின்றன. நீர்ப்பாசனத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு படுக்கைகளை சுற்றி 1 அடி அகலமான மற்றும் 2 அடி ஆழமான கான்களை வெட்டுதல் வேண்டும். பாக்டீரியா இலைப்புள்ளி நோய் காரணமாக கைவிடப்பட்ட நிலமாக இருத்தல் ஆகாது. 1 வருடத்திற்கு மேலாக நீடித்து காணப்படுவதால் ஓரளவு இடையூறுகள் காணப்படுவதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மண்ணில் கிருமியழிப்பு செயற்பாட்டின் ஊடாக பாதிப்புகளை ஓரளவு குறைத்து கொள்ள முடியும்.